Hi friends, Bashas kitchenல இன்னைக்கு நாம வீக்கெண்ட் ஸ்பெஷல் சிக்கன் பெப்பர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சிக்கன் பெப்பர் மசாலால நிறைய கிரேவி இல்லாம நிறைய பெப்பர் போட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சிக்கன் பெப்பர் மசாலா செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு அப்புறம் ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி டைஸ்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 to 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா அரை தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நிறைய தக்காளி சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால அரை தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெங்காயத்தோட க்ரன்ச் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு ரெசிபி ரெடி ஆனதுக்கப்புறமா அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1.25 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போது எடுத்து வச்சிருக்க போன்லெஸ் சிக்கனை இதில் நான் சேர்த்துடுறேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் இந்த சிக்கனை நல்லா வதங்க விடுங்க. சிக்கனோட கலர் இந்த மாதிரி வெள்ளை கலரில் ஆயிரும். இதுக்கப்புறமா நம்ம இதை வேக விடலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பீசஸ்லாம் சின்னதும் பண்ணிக்கலாம். மசாலாவில் இதில் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சம் கலந்தத்தூள் சேர்த்துருக்கேன். கலந்தத்தூள் இல்லாதவங்க இதுக்கு வெறும் மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. கலந்துத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா இந்த ரெசிபியில் நல்ல இன்னும் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். கலந்துத்தூள் எப்படி செய்யணும் அப்படின்ற ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். கலந்துத்தூள் அப்படின்றது ஒரு மல்டி பர்பஸ் பவுடர். அது நீங்கள் நான் வெஜிடேரியன் ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து அதுக்கப்புறமா மசாலாவாக அரைச்சிக்கிறோமோ அது ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபி செய்யும் போது இன்ஸ்டண்ட்டாக நம்ம அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விட்டதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் தக்காளி இன்னும் ஜாஸ்தி பண்ணிவிட்டு இது நல்ல கிரேவியாகவும் பண்ணிக்கலாம். நான் இது ரொம்ப கிரேவியாக பண்ணாமல் பீசஸாகவே இருக்கட்டும்ன்றதுக்காக வெங்காயம் தக்காளி அளவு ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா பெப்பர் போட்டு கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் பெப்பர் மசாலா தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சிக்கன் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.